ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒரு ரூமில் தான் தங்கியிருக்கணும். ஃப்ரெண்டோட வீட்டில் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமு. அவங்களுக்கு அப்படியே கேமரா நானும் இல்லை உள்ள வாங்க. நம்ம எடிட்டர் தான் இருக்காப்புல. இவரோட அண்ணாவோட வீடு தான் ரூம். வீடு எல்லாம் ஓகே. அது பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணணும். ஆனால் 2 பேர் இன்னொரு நாள் இருந்திருந்தா கூட கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அந்தளவுக்கு செக்யூரிட்டியாக நல்லா இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் குளிச்சுட்டு நைட்டு தான் வந்தோம். நைட்டு ஒரு 9 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். 9 o'clock இருக்குங்களா? இருக்கும். ஆரம்பமே அமக்கலமாக ஆரம்பிக்கலன்னு சொல்லி நேராக கோயிலுக்கு தான் முடிச்சுட்டு போகிறோம். அண்ணாவோட தம்பியை பார்த்துட்டு நேராக கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னும் சில பிளான்கள் இருக்குது. அதை நான் வண்டியில் போகப்போ அவங்க மோட்டோ பிளானிங் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புற வாட்டி மோட்டோ பிளானிங் அவங்க கண்டினியூ பண்ணுறேன். பாய். காலையில் நம்ம வண்டியில் ஏறி உட்காந்துட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் அண்ணா பையன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தூக்கம். நைட்டு 11 மணிக்கு பட்டேன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 எழுந்திரிச்சேன். 10:30 மணிக்கு தாங்க எழுந்திரிச்சேன். தூக்கம் எழுந்திரிச்சா கூட எழுப்பவே இல்லை. நல்லா தூக்கங்க. ஏன்னா ஒரு நைட்டு, ஒரு பகல், அப்புறம் மறுபடியும் ஒரு நைட்டில் தான் இங்கே வந்து சேர்ந்தோம். அதனாலே சரியான தூக்கம். ஓகே கேஸ், மேற்கொண்டு மோட்டோ பிளானிங் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய். ஓகே காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிக்கலாங்க. க்ளவுஸ் முக்கியம், வண்டி சாவி முக்கியம். அதுதாங்க. நம்ம பைக் வெளியே தான் இருக்குது. இன்னும் வரமாட்டேங்குது. கட்டையை கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகே, ஓகே கேஸ், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண ஷூ எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். யார் பண்ணிட்டேன் இருங்க, ஷூ எடுத்துகிட்டு வரேன். கைஸ், நம்ம ஷூ மறந்துட்டோம். ஆஹா, வெள்ளை ஷூ எடுத்தது தப்பாக போச்சுங்க. நரிச்சு இந்த தம்பி தான் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு சரியான அலப்பறை பண்ணிட்டு இருந்தாப்புல. இல்லை, இப்போ வண்டியில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கணுமா? அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? வா, நீங்கள் ஒரு அட்ராசிட்டி பண்ணுங்க. நம்ம வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹலோ, நம்ம அப்படியே நேராக கோயிலுக்கு தாங்க கிளம்ப போகிறோம். அதை போயிட்டு எல்லாம் வீட்டில் ரிலேட்டிவ்ங்க. நமக்கு வந்து நம்ம வண்டியில் உட்காந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணுமாங்க. பயந்துக்கிட்டீங்க குழந்தை. அழுவ ஆரம்பிச்சுட்டீங்களே.
எடுத்தல ப்ரோ எல்லாம் எடுத்துட்டல ஓகே பா ஸ்டார்ட் ஆகடா அழுதுட்டாங்க கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகடா பாருங்க இப்போ வரமாட்டேன்றான் சரியான அட்ராசிட்டிங்க வா வா ஓகேங்களா கிளம்புவோமா ஓகேங்க அந்த வேலை விளையாட கண்டினியூ பண்ணுறேன் இந்த பையனோட வண்டி சத்தம் கேட்டோன்னு அழுதுருச்சு ஆதி வா வராது நான் வரமாட்டேன் நானும் ரெக்க வர்றானா வா வரமாட்டேங்கிறான் ஓகேங்க முந்தி கிளம்பியாச்சு அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே தாங்க வீட்டில் தாங்க தங்கிட்டு இருந்தோம் முன்னாடி ரூம் தான் நம்ம இங்கே கிளம்புன வாட்டி அந்த வேலை தம்பியை பார்த்துட்டு அங்கேருந்து விளையாட கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிக்கிறேங்க அதேமாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க நம்ம வர நோட்டிஃபிகேஷன் உடனே மொபைலில் வந்துடும் தேங்க்யூ கைஸ்